செய்திகளை பார்க்கலாம். வயநாடு நிலச்சரிவின் போது நொடிப்பொழுதில் 4 பேர் உயிர் தப்பிய திக் காட்சிகளை கல்லாடி மீனாட்சி பாலம் அருகே உள்ள மலையின் ஒரு பகுதி திடீரென சரிந்து விழுந்தபோது வேகமாக ஓடுங்கள் என்று ஒருவர் அலறியபடியே ஓடி வந்தார். இதை பார்த்து மக்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினர். அப்போது சரிந்து வந்த பிரம்மாண்ட மண்குவியல் பாலத்தின் மீது நிறுத்தப்பட்டிருந்த ஒரு பெரிய எரிபொருள் டேங்கர் லாரியை அடித்துச் சென்று சாலையின் ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு ஜீப் மீது பயங்கர வேகத்தில் மோதச் செய்தது. இதில் 4 பேர் மட்டும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவானது. மேலும் சுரங்கப்பாதை தொழிலாளர்களை ஏற்றிச் செல்ல அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஒரு தனியார் பேருந்தை இந்த மண் சரிவு அப்படியே தள்ளிச் சென்று அருகில் இருந்த ஆற்றுக்குள் வீசியது. இந்த நிலையில் உரிய வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த மண்ணை அகற்றாத ஒப்பந்ததாரரின் அலட்சியமே இந்த விபத்திற்கு காரணம் என்று முதலமைச்சர் வி.டி. சதீசன் சாடியுள்ளார். சுரங்கப்பாதையிலிருந்து தோண்டப்பட்ட மண்ணை அறிவியல் பூர்வமற்ற முறையில் அங்கேயே குவித்து வைத்ததே இந்த விபத்திற்கு காரணம் என்றும் இது மனிதர்களால் நடந்த நிலச்சரிவு என்றும் கேரள அமைச்சர்கள் ரமேஷ் சென்னிதலா, சித்திக் ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த திட்டம் கொங்கன் ரயில்வே கார்ப்பரேஷன் மூலம் செயல்படுத்தப்படுவதால் இதற்கு பொதுப்பணித்துறையை குற்றம் சாட்டக்கூடாது என அத்துறை அமைச்சர் பஷீர் கூறியுள்ளார். கேரளாவில் வயநாடு நிலச்சரிவு சம்பவத்திற்கு மத்தியில் மூணாறு பகுதியிலும் மண் சரிவு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பிரபல சுற்றுலா தலமான மூணாறு பகுதியில் கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் பழைய மூணாறு பகுதியில் உள்ள கொச்சி சாலையில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் நிலவியதன் காரணமாக முன்னெச்சரிக்கையாக அந்த சாலை மூடப்பட்டது. அதற்கு பதிலாக கொச்சி செல்பவர்கள் மாற்றுப்பாதையான மூணாறு காவல் நிலையம் அருகே உள்ள புறவழிச்சாலையில் பயணிக்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. இந்நிலையில் பழைய மூணாறு பகுதியில் உள்ள CSI சர்ச் அருகில் நேற்று மண் சரிவு ஏற்பட்டது. ஆனால் முன்கூட்டியே அந்த சாலையில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டு மூடப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சம்பவ இடத்தில் பொக்லைன் இயந்திரங்கள் மூலமாக சாலையில் விழுந்த மண் குவியல்கள் அப்புறப்படுத்தப்பட்டன. தொடர்ந்து கனமழை பெய்து நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் மலைச்சாலையில் பயணிப்பவர்கள் எச்சரிக்கையாக பயணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25 விழுக்காடு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் யாருக்கு எவ்வளவு ஊதியம் உயர்த்தப்படும் என விளக்கமளித்தார். உதவி விற்பனையாளர்களுக்கு 14,030 ரூபாயிலிருந்து 17,925 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும். விற்பனையாளர்களுக்கு 15,530 ரூபாயிலிருந்து 19,413 ரூபாயாக ஊதியத்தை உயர்த்தப்படுகிறது. சூப்பர்வைசர்களுக்கு 17,850 22,313 ரூபாயாக ஊதியங்கள் உயர்த்தி வழங்கப்படுகிறது. ஊதிய உயர்வு காரணமாக அரசுக்கு சுமார் 110 கோடி ரூபாய் கூடுதலாக செலவினம் ஏற்படும் என கூறிய அமைச்சர் விக்னேஷ் மதுபானங்களின் விலை அதிகரிக்கப்படாது என்றும் உறுதியளித்தார். அதே சமயம் டாஸ்மாகில் கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். FL3 இந்த பப்பு அந்த மாதிரி இடங்கள்ல 21 வயதுக்கு உட்பட்டவர்களை உள்ள நீங்கள் அலோவ் பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்த லைசன்ஸ் ரத்து செய்யப்படும். இந்நிலையில் பார் உரிமங்கள் மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்தார். தொழிற்சங்கங்களுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்தாமல் தன்னிச்சையாக தொகுப்பூதியத்தில் உயர்வு அறிவிக்கப்பட்டது ஏமாற்றம் அளிப்பதாக டாஸ்மாக் ஊழியர் மாநில சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள சம்மேளனம் பேச்சுவார்த்தை நடத்தாமல் டாஸ்மாக் ஊழியர்களின் ஊதியத்தில் 25% உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழியர்கள் மத்தியில் ஏமாற்றத்தையும் விரக்தியையும் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. 23 ஆண்டுகளாக தொடர்ந்து பணிபுரிந்து வரும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு தொகுப்பூதியம் என்ற பெயரில் மிக குறைந்த ஊதியமே வழங்கப்படுவதாகவும், ஆனால் ரேஷன் கடைகள், ஆவின் பாரகங்கள் உள்ளிட்ட ஊழியர்களுக்கான பலன்களுடன் ஒப்பிடுகையில் இது மாற்றாந்தாய் போக்குடன் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு இந்த தொகுப்பூதிய உயர்வை மறுபரிசீலனை செய்து தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அடிப்படை சம்பளத்துடன் கூடிய காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கமும் கோரிக்கை விடுத்துள்ளது. காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் பணிகளில் இருந்து பணியாளர்கள் விடுவிக்கப்படுவதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் பொதுமக்கள் எங்கிருந்தபடியும் ஆன்லைன் மூலமாக பத்திரப்பதிவு செய்யும் புதிய திட்டத்தை வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனத்தில் ஜூன் மாதத்திற்கான பணித்திறன் குறித்த ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பொதுமக்கள் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கும் வகையில் எனிவே ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற புதிய சிறப்பு திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். அண்ணன் முதல்வர் அவர்களின் ஆலோசனைப்படி வரும் 17/8 அன்று முதல் எனிவே ரெஜிஸ்ட்ரேஷன், பிரசன்ட்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த முறையில் ஆன்லைன்லேயே எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் முடிக்கிற மாதிரி ஒரு முன்னோடி திட்டம் கொண்டு வந்திருக்கோம். முதற்கட்டமாக அடுக்குமாடி குடியிருப்புகளை பதிவு செய்வது போன்ற ஒரு சில குறிப்பிட்ட சேவைகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக விவரித்தார். எனி டைம் எந்த நடுராத்திரியில் கூட பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அது மூலமாக நம்ம பண்ண முடியும். அதற்கு தேவையான சில டிவைசஸ் மட்டும் அவங்க வாங்கி வச்சுக்கணும். இந்த புதிய வசதியால் பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கு நேரடியாக வரும் பொதுமக்களின் எண்ணிக்கை சுமார் 30% வரை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு மருத்துவமனைகளில் வெளிநோயாளிகள் முன்பதிவை வீட்டில் இருந்தே செய்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள நலம் ஏஐ என்ற வாட்ஸ்அப் சாட்பாட் சேவையை அமைச்சர் அருண்ராஜ் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். அரசு மருத்துவமனைகளில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான புற நோயாளிகள் சிகிச்சைக்கு வரும் நிலையில் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கும் வகையிலும் நெரிசலை குறைக்கும் வகையிலும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. நலம் ஏஐ என்ற வாட்ஸ்அப் சாட்பாட்டில் சுய விவரங்களை பதிவிட்டு மக்கள் தங்கள் வீட்டில் இருந்தே ஓபி முன்பதிவை செய்து கொள்ள முடியும். இதற்கு 9611222999 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஹாய் என முதலில் மெசேஜ் அனுப்ப வேண்டும். அதன் பின்னர் எதிர்முனையில் இருந்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு உரிய பதில்களை அளித்து ஓபி முன்பதிவை உறுதி செய்து கொள்ளலாம். முதற்கட்டமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இந்த திட்டத்தை சோதனை முறையில் மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் முதலமைச்சர் விஜயை குற்றவாளி என கூறுவதை ஏற்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர் ஆதவர்ஜுனா ஆகியோர் சாட்சிகளை திசை திருப்பும் வகையில் பேசுவதாக கூறி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உச்சநீதிமன்றத்தில் இடையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பொதுவெளியில் வெவ்வேறு கருத்துக்களை பரப்பி வருபவர்கள் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக தரப்பு வழக்கறிஞர் முறையிட்டார். முதலமைச்சர் விஜயை குற்றம் சாட்டப்பட்ட நபர் என அவர் கூறியபோது அதற்கு கடும் ஆட்சேபம் தெரிவித்த நீதிபதிகள், முந்தைய திமுக ஆட்சியில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் கூட விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்படவில்லை என்றார். தயவு செய்து ஆவணங்களை சரியாக படித்து பார்த்துவிட்டு பேச வேண்டும் என்று அறிவுறுத்தினர். வழக்கு தொடர்பாக சில கருத்துக்களை அமைச்சர்களோ முதலமைச்சரோ தெரிவித்தால் அதற்கு அவமதிப்பு வழக்குதானே தொடர வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், தனிப்பட்ட சண்டைகளை நீதிமன்றத்திற்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் காட்டமாக கருத்து தெரிவித்தனர். அப்போது மனுவை வாபஸ் பெறுவதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கரூர் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசிய கருத்துக்களுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து சிபிஐ இயக்குநருக்கும் கண்காணிப்பு குழுவுக்கும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மனு அளித்துள்ளார். சிபிஐக்கு அனுப்பிய மனுவில் கரூர் விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரே நபரே அமைச்சராக பதவியில் நீடித்துக் கொண்டு சாட்சிகளை அச்சுறுத்தும் வகையிலும் சிபிஐ விசாரணையை முற்றிலும் திசை திருப்பும் வகையிலும் தொடர்ந்து பேசி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது முற்றிலும் சட்டவிரோதமான செயலாகும் என்றும் தெரிவித்துள்ளார். சிபிஐ விசாரணையில் தலையிட்டு இடையூறு விளைவிக்கும் வகையில் கடந்த ஜூலை 2ஆம் தேதி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசிய அமைச்சர் ஆதவர்ஜுனா மீது தனியாக வழக்கு பதிவு செய்து சிபிஐ நடவடிக்கை எடுக்கவும் கோரியுள்ளார். அதேபோல் நீதிமன்ற அறிவுறுத்தல்படி கரூர் விவகாரம் குறித்து நேரடியாக கண்காணிக்க அமைக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி குழுவிற்கும் RS பாரதி மனு ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் சிபிஐயின் சுதந்திரமான விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேசி வரும் அமைச்சர் ஆதவர்ஜுனாவுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். முதலமைச்சரின் கரூர் பயணத்தை ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி குழு உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் RS பாரதி கோரிக்கை விடுத்துள்ளார். ஹிட்டாச்சி நிறுவனத்தின் 1000 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் கையெழுத்தானது. ஹிட்டாச்சி குழுமம் உலகளாவிய ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா லிமிடெட் மற்றும் ஹிட்டாச்சி எனர்ஜி டெக்னாலஜி சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் இக்குழுமத்தின் துணை நிறுவனங்கள் ஆகும். இந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில்
தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் சென்னை போரூரில் உள்ள ஹிட்டாச்சி குழுமத்தைச் சேர்ந்த உலகளாவிய தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க மைய விரிவாக்க திட்டம் மற்றும் செங்கல்பட்டில் உள்ள ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா நிறுவனத்தின் உற்பத்தி திட்ட விரிவாக்கத்திற்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் 3 முதல் 5 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் கூடுதலாக 1000 நபர்களுக்கு உயர்தர தொழில்நுட்ப வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு வாரத்திற்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த அவர் தமிழ்நாட்டின் அடுத்த ஒரு வாரத்திற்கு சில இடங்களில் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதல் வெப்பம் பதிவாகலாம் எனவும் தெரிவித்துள்ளார். இயல்பிற்கு அதிகமாக 2-3 டிகிரி, சில இடங்களில் 4-5 டிகிரி வரைக்கும் கூட பகல் நேர வெப்பநிலை அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் வறண்ட வானிலை இருக்கிறதுனால நமக்கு வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழையின் சான்சஸும் கம்மியாயிடுது. அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறதுனால மழை மேகங்கள் உருவாக மாட்டேது. அதனால் இந்த வெப்பசலனம் காரணமாக சாதாரணமாக நமக்கு அந்த வெப்பத்தின் தணிக்கக்கூடிய அந்த சான்ஸும் இல்லாமல் இருக்குது. இதுக்கு ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா எல்னினோ வலுவடையக்கூடிய காரணம். ஜூலை இறுதி வரையிலும் கூட மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறக்க வாய்ப்பில்லாத சூழல் எழுந்துள்ளதாகவும் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை தனியாருக்கு விற்பதை கண்டித்து நெய்வேலியில் இடதுசாரி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. இடதுசாரி கட்சிகளின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் நெய்வேலியில் பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது NLC நிறுவனத்தின் 3% பங்குகளை மத்திய பாஜக அரசு விற்பனை செய்வதை கண்டித்தும் அறிவிப்பை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் மத்திய அரசு உடனடியாக பங்கு விற்பனையை கைவிட வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் என்றும் கூறினார். நெய்வேலி பங்குகளை விற்பதற்கு எந்த நியாயமான காரணமும் கிடையாது. ஏறத்தாழ கடந்த ஆண்டு கூட 3600 கோடி ரூபாய்க்கு மேல் லாபம் ஈட்டிய நிறுவனமாக NLC என்பது இருந்து கொண்டிருக்கிறது. தொழிலாளர்களிடம் நிறுவனத்தை நிர்வகிக்க கொடுத்தால் கூடுதல் லாபகரமாக நடத்துவார்கள் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறினார். ஒரு வருடம் 2 வருடம் பணிபுரிகிற தொழிலாளர் வர்க்கத்திடம் அதை ஒப்படைக்கட்டும். இதை காட்டிலும் பிரம்மாண்டமான லாபத்தை அவர்களால் தர முடியும். நுட்ப அறிவும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே தனியாருக்கு தர்றதை ஒரு மாதம் நீங்கள் ஒரு வருஷம் இந்த தொழிலாளர்கிட்ட கொடுத்து பாருங்கள். உலகத்திலேயே சுடர் விடுகிற ஒரு பிரம்மாண்டமான தொழிற்சாலையாக இது மாறும். NLC நிறுவனத்தை தொடர்ந்து பொதுத்துறை நிறுவனமாக பாதுகாக்க கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சென்னை அம்பத்தூரில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் ஓட்டிய இருசக்கர வாகனம் மோதி மூதாட்டி உயிரிழந்தார். சென்னையை அடுத்த அம்பத்தூர் செங்குன்றம் சாலையில் புதூர் அருகே சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி பின்னால் வேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். அம்பத்தூர் செங்குன்றம் சாலையில் தொடர்ச்சியாக பைக் சாகசத்தில் இளைஞர்கள் ஈடுபட்டு வருவது பலருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தி வந்தது. இந்நிலையில் புதூர் அருகே சாலையை கடக்க முயன்ற ரேணுகாதேவி என்ற மூதாட்டி மீது அசுர வேகத்தில் வந்த இருசக்கர வாகனம் மோதி ஏற்பட்ட விபத்தில் அவர் உடல் தூக்கி வீசப்பட்டது. மூதாட்டியின் மண்டை உடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்கள் கஞ்சா போதையில் வேகமாக வந்ததால் இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து மோதி விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. விபத்தை ஏற்படுத்திய 3 இளைஞர்களும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மூதாட்டி உயிரிழப்பு தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பத்தூர் செங்குன்றம் சாலையில் பகலிரவு என எந்நேரமும் போதை இளைஞர்கள் பைக் சாகசங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதை போலீசார் தடுத்து நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சீர்காழி அருகே ரயில் முன் பாய்ந்து தற்கொலைக்கு முயன்றவரை காப்பாற்றிய இந்த கேட் கீப்பருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அரசூர் சேந்தங்குடியில் உள்ள ரயில்வே கேட்டில் கேட் கீப்பர் வழக்கம் போல தனது பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது மயிலாடுதுறையிலிருந்து விழுப்புரம் நோக்கி சென்ற ரயிலில் பாய்ந்து இளைஞர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்றார். இதனை பார்த்த கேட் கீப்பர் சந்தீப் சாகர் கண் இமைக்கும் நேரத்தில் இளைஞரின் உயிரை காப்பாற்றினார். இந்நிலையில் தற்கொலைக்கு முயன்றவரை காப்பாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக ரயில்வே கேட் கீப்பர் தெரிவித்துள்ளார். One man coming inside and he tried to
coming in center in track. So I suddenly taken immediately reaction and I taken outside that person. ரயில்வே கேட்கீப்பரின் துணிச்சலான மற்றும் மனிதநேயமிக்க செயலுக்கு ரயில்வே உயரதிகாரிகள் உட்பட பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். பதவி சுகத்திற்காக சிலர் தாவேக்கு சென்றுள்ளதாக அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தல் தோல்வி, கட்சி வளர்ச்சி குறித்து நாள்தோறும் வெவ்வேறு மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது அதிமுகவில் இருந்து சென்றவர்களுக்கு தாவேக்காவில் மரியாதை இருக்காது என இபிஎஸ் பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் உள்ளாட்சித் தேர்தலில் இளைஞர்கள், பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் கட்சிக்கு விசுவாசமான வேட்பாளர்களை பரிந்துரையுங்கள் என நிர்வாகிகளிடம் கேட்டுக் கொண்டதாகவும் தெரிகிறது. இதனிடையே ஆலோசனைக் கூட்டத்தை ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார் மற்றும் ஜோலார்பேட்டை எம்எல்ஏ கேசி வீரமணி ஆகிய இருவருமே புறக்கணித்தனர். இது தொடர்பாக பேசிய அதிமுக எம்எல்ஏ சுகுமார் தான் ஒருபோதும் மாற்றுக் கட்சிக்கு செல்ல மாட்டேன் என்று கூறினார். 100% கிடையாது. சுடுகாட்டுக்கு போகண்டி, ஆனா மாற்றுக் கட்சிக்கு போக மாட்டேன். மாலையில் திருவள்ளூர் மேற்கு மத்திய மாவட்ட நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது அவருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தாவேக்கு தலைமையில் இன்னும் கூட்டணி அமையவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் கூறிய நிலையில் அதற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் பதிலளித்துள்ளார். இப்போது ஜூலை 1ஆம் தேதி கூட்டணி தொடர்பாகத்தான் முதலமைச்சர் ஆதரவு நல்கிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அந்த கூட்டத்தில் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை. அமைச்சரவையில் இடம்பெற்றாலும் கூட நாங்கள் தாவேகா கூட்டணியில் இணைந்து விட்டோம் என்று சொல்லுவதற்கு அதிகாரபூர்வமான எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை. இந்த குழப்பங்கள் வேண்டியதில்லை. அமைச்சரவையில் வந்துட்டீங்கன்னாவே நீங்கள் ஒரு பார்ட் இல்லை. ஒரு அமைச்சரவையில் ஒரு ஆட்சிக்கு ஆதரவு தந்துட்டீங்கன்னாவே நீங்கள் ஒரு பார்ட்டு. அதனால் குழப்பங்கள் தேவையில்லை. மூன்று நாடுகளுக்கான அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ தலைமையில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தோனேஷியாவின் மிக உயரிய சிவிலியன் விருதான பின்டாங் அதிபூர்ணா பதக்கத்தை பிரதமர் மோடிக்கு அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ வழங்கி கௌரவித்தார். ஒற்றுமை மற்றும் செழுமைக்காக சிறந்த பங்களிப்பை வழங்கும் உலக தலைவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஜகார்த்தாவில் உள்ள அதிபர் மாளிகையில் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், கல்வித்துறைகளில் 20 வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. நிகழ்ச்சியில் பேசிய இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ பிரதமர் மோடியின் திட்டங்களுக்கு எந்தவித காப்பிரைட் உரிமமும் இல்லை என்பதில் தனக்கு மிக மகிழ்ச்சி என்று கூறினார். காப்பிரைட் எல்லைகளையெல்லாம் கடந்தது என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். भारत इंडोनेशिया साझेदारी के एक नए युग का आह्वान करता हूं. தனது நட்பு, எதிர்கால கூட்டு முன்னேற்றத்திற்காக கங்கா மகாகம் தொலைநோக்கு திட்டத்தை அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தினார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மழை குறைந்த நிலையில் ஹரியானா, குஜராத் மாநிலங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் தலைநகர் மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் 2 நாட்களுக்கு பிறகு மழை குறைந்தது. எனினும் பால்கர் மாவட்டத்தில் உள்ள வசாய் பகுதியில் வெள்ளம் தேங்கியதால் மும்பை அகமதாபாத் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் கனமழை பெய்து வருகிறது. நொய்டாவில் உள்ள லேபர் சவுக் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் நீரில் தத்தளித்தபடி வாகனங்கள் சென்றன. குஜராத்தின் நவ்சாரி பகுதியில் வெள்ள நீரில் கார் சிக்கிக் கொண்டது. இதேபோல அந்த பகுதியில் சாலையில் சூழ்ந்த வெள்ளத்தில் பேருந்து ஒன்று சிக்கிக் கொண்டது. அதில் இருந்து பயணிகள் மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டனர். சூரத் நகரில் கனமழை வெள்ளத்தால் இடுப்பளவு நீரில் மக்கள் நடமாடும் நிலை ஏற்பட்டது. வல்சாத் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். ஹரியானாவிலும் கனமழையால் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டன. குருகிராமில் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. வெள்ளம் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். உத்தராகண்டில் கனமழையால் ஹரித்வாரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் தேங்கியது. ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பால் தோடா மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. நிலச்சரிவால் குடியிருப்புகள், கடைகள் ஆகியவை சேதமடைந்தன. Al no,
கர்நாடக மாநிலம் குடகில் ரீல்ஸ் எடுக்க சென்று அருவியில் சிக்கிக்கொண்ட இந்த கல்லூரி மாணவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். குடகில் உள்ள மல்லாலில்லி அருவிக்கு சுற்றுலா சென்ற கல்லூரி மாணவர்கள் ரீல்ஸ் மோகத்தில் தடுப்புகளை தாண்டி சென்றனர். நீர்வரத்து அதிகரித்த நிலையில் கல்லூரி மாணவர்கள் அருவியின் ஆர்ப்பரிப்பில் மீள முடியாமல் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் உள்ளூர் மக்கள் உதவியுடன் கல்லூரி மாணவர்களை பாதுகாப்பாக மீட்டனர். இதேபோன்று மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் வெள்ளம் கரைபுரண்டோடிய கோதாவரி ஆற்றில் ஆபத்தை உணராமல் இளைஞர் ஒருவர் குடைபிடித்தபடி ஜாலியாக நடந்து சென்றார். இளைஞரை வெளியே அழைத்த காவலர்கள் அவருக்கு தர்மடி கொடுத்து அனுப்பினர். கோதாவரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் பொதுமக்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஈராக்கிற்கு கொண்டு செல்லப்பட்ட ஈரான் உச்சபட்ச தலைவர் உடல் நாளை அடக்கம் செய்யப்பட உள்ளது. மறைந்த ஈரான் உச்ச தலைவர் கமேனியின் உடல் ஈராக்கின் புனித நகரான நஜஃபிற்கு கொண்டு செல்லப்பட்ட காட்சிதான் இது. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய கூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனிக்கு இறுதிச் சடங்கு நடைபெற்று வருகிறது. 3 நாட்களாக டெஹ்ரானில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த உடல் ஈரானின் புனித நகரமான கோமிற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஈராக்கில் உள்ள ஷியா இஸ்லாமியர்களின் புனித நகரமான நஜஃபிற்கு கொண்டு செல்லப்பட்ட கமேனியின் உடலுக்கு ஈராக் பிரதமர் அலி அல் ஜைதி மரியாதை செலுத்தினார். ஈராக்கில் உள்ள கர்பலாவிற்கு கமேனியின் உடல் கொண்டு செல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஈரானில் கமேனி பிறந்த இடமான மஷ்ஹத்தில் அவரது உடல் நாளை அடக்கம் செய்யப்படுகிறது. சிரியாவில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அருகில் 2 இடங்களில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சிரியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட நிலையில் அதிபர் அஹ்மத் அல் ஷாராவை சந்திப்பதற்காக அதிபர் மாளிகைக்கு சென்றிருந்தார். இந்நிலையில் டமாஸ்கஸில் அதிபர் மேக்ரான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அருகில் 2 இடங்களில் குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்தன. இந்த குண்டுவெடிப்பை தொடர்ந்து கரும்புகை மண்டலம் சூழ்ந்த நிலையில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டனர். ஹோட்டல் அருகில் இருந்த குப்பை தொட்டியிலும் நிறுத்தப்பட்டிருந்த காரிலும் குண்டு வெடித்ததாக கூறப்படும் நிலையில் 4 பேர் காயமடைந்தனர். சிரியா மீதான பெரும்பாலான தடைகளை ஐரோப்பாவும் அமெரிக்காவும் கைவிடுவதற்கு அழுத்தம் கொடுப்பதில் மேக்ரான் முக்கிய பங்காற்றியுள்ளார். துருக்கியில் நடக்கவுள்ள நேட்டோ உச்சி மாநாட்டிற்கு செல்வதற்கு முன்பாக அதிபர் மேக்ரான் சிரியா வந்திருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 125 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்தித்தது. ட்ரெண்ட் பிரிட்ஜில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் களம் கண்ட இங்கிலாந்து இந்திய அணியின் பந்துவீச்சை சிறப்பாக எதிர்கொண்டு 201 ரன்களை குவித்தது. 7 விக்கெட்டுகளை இங்கிலாந்து இழந்த நிலையில் அதிகபட்சமாக பில் சால்ட் 70 ரன்களை குவித்தார். 202 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் புகுந்த இந்தியா தொடக்கம் முதலே விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. சூரியவன்ஷியும் இஷான் கிஷனும் தலா 13 ரன்களில் அவுட்டான நிலையில் அபிஷேக் சர்மாவும் அக்ஷர் பட்டேலும் தலா 10 ரன்களை எடுத்தனர். கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரும் 5 ரன்களுக்கு அவுட்டான நிலையில் ஒருவரும் 15 ரன்களை கூட தொடவில்லை. இதனால் 11.4 ஓவர்களிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த இந்தியா 76 ரன்கள் மட்டுமே எடுத்து 125 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்தித்தது. அபாரமாக பந்து வீசிய ஜோஸ் டாங் 4 விக்கெட்டுகளும் ஆர்ச்சர் 3 விக்கெட்டுகளையும் சாய்த்து இந்திய பேட்டிங் படையை நிலைகுலைய செய்தனர். 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரின் முதல் போட்டி மழையால் கைவிடப்பட்ட நிலையில் 2வது போட்டியில் இங்கிலாந்து வென்றிருந்தது. தற்போது 3வது போட்டியிலும் இங்கிலாந்து வெற்றியை சுவைத்ததால் 2-0 என அந்த அணி முன்னிலை வகிக்கிறது.